Welcome to the wildest race in the jungle. The Jungle Book. Chase. Catch me if you can! Run, Man Cub. If you lose, you become my dinner. Mowgli, run faster! I'm not gonna share my honey with Shere Khan! Use my powers to charge through the obstacles. Or use the birds to fly over them! Jump, slide, dodge obstacles, collect rewards, escape the jungle. Because if you lose... Dinner is served. I'm not on the menu today! Download Jungle Book Chase now. Run fast, jump smart, and don't become Tiger's lunch. ஆமா அது என்ன சத்தம்? பலு, பகீரா, அம்மா என்ன கேட்ட? உங்ககிட்ட அது என்ன சத்தம்னு கேட்டேன். மயில்களோட ஆண்டு விழா கூட்டம் அது. எல்லா மயில்களும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடும். அப்புறம் மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி துணைய தேடிக்கும். அவங்க போடுற சத்தத்துல நமக்கு தூக்கமே வராதுப்பா. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. இல்ல கூச்சல் தான் அதிகமா இருக்கு. ஓ, முதல்ல அத போய் நான் பார்க்க போறேன். நீ வேணா போயிட்டு வா. நாங்க இப்ப தூங்க போறோம். மயில்கள். போடி பையன். மயிலை விட இவன் இன்னும் ருசியா தான் இருப்பான். ரொம்ப நன்றி. நீ என் உயிரை காப்பாத்திட்ட. யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். என் பேரு மௌக்லி. ஹலோ, நான் பாவோ. ஓ, தேங்க்ஸ் பாவோ. நீ மட்டும் இங்க வரலனா அந்த ஷேர்கான் என்ன சாப்பிட்டு இருப்பான். என்ன ஷேர்கானா? நான் இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. சரி சரி, முதல்ல இங்க இருந்து நம்ம போலாம். இல்லனா அவன் எந்திரிச்சிடுவான். உன்னால சரியா பார்க்க முடியல இல்ல? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. என்னால நல்லா பார்க்க முடியுமே. சரிதா, இப்ப எனக்கு கண் பார்வை கொஞ்சம் சரியா தெரிய மாட்டேங்குது. உங்க மயில்களோட ஆண்டு விழாக்கு தானே நீ போய்கிட்டு இருக்க. எனக்கும் அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அங்கதான் போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் பாதையை மறந்துட்டேனே. நான் மட்டும் சரியான நேரத்துக்கு போகலன்னா என்னோட ஃப்ரெண்டு மீனா அந்த லூசு பாலோட போயிருவா. ஏற்கனவே அழகா இருப்பா. எனக்கு அப்புறம் துணையே கிடைக்காது. அப்புறம் ஷேர்கான் கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்திருக்க. பார்ட்னர் தேட நான் உனக்கு உதவி செய்யறேன். அவ பேர் என்ன? மீனா. ஓடு. மோக்லி, மோக்லி, அவங்கிட்ட இருந்து நாம தப்பிச்சிட்டோமா? இங்க எங்கேயுமே எந்த கூட்டமும் எனக்கு தெரியலையே. அதோ அங்கதான் அந்த விழா நடக்குது போல இருக்கு. நீ எங்க போயிட்ட? வழி தவறி போயிட்டேன். என்னோட நண்பன் மோக்லி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தான். இது ரொம்ப அழகா இருக்கு.
எதுக்கு இங்க வந்த? எங்கேயாவது தொலைஞ்சு போ. இங்க பாரு மீனு. பயப்படாத பாவோ, மீனாவும் பார்ட்னரா ஆக்க இதான் வாய்ப்பு. நான் இந்த பக்கம் இருக்கேன் பாவு. ஒரு ஸ்டைல் இல்ல, கலர் இல்ல, பார்வையும் இல்ல. நீ ஏன் கூட வா மீனு. உண்மைதா, நான் ஒரு வேண்டாதவன் தான். கலரே இல்லாத, உபயோகமே இல்லாத ஒரு பறவை. அப்படிலாம் சொல்லாத. நீ ரொம்ப விசேஷமான அழகான வெள்ளை மயில். அதுக்காக நீ பெருமைப்படணும். அது மட்டும் இல்ல, காட்டுல உன் குரல் தான் ரொம்ப அருமையா இருக்கு. ஓ வாவ், ஓ வாவ், ஓ வாவ். காட்டுல என்னோட குரல் சிறந்த குரல் இல்ல, ஒத்துக்கிறேன். ஆனாலும் நான் உன்னை விட நல்லாவே கத்துவேன். அவசரப்படாத, டான்ஸ் ஆடலாம் வா. நீயும் நானும். உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. அதையும் பார்க்கலாம். நீ தயாரா? நான் தயார்தான். இதை விட அழகா உன்னால பண்ண முடியுமா? கஷ்டம்தான். உன்னால நிச்சயம் முடியும் பாவோ. பாரு, அங்க பாரு. என்ன? சாரி, அங்க மீனா இருக்கா. அவ உன்னை பார்த்து சிரிக்கிறா. அப்படியா? பரவாயில்லையே, நீயும் நல்லா தான் பண்ற. ஆனா என் அளவுக்கு இல்ல. இல்ல, ஷேர்கான் நம்மள கண்டுபிடிச்சு வந்துட்டான். இங்க பாருங்க, அதுகிட்ட நான் மாட்டாம என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அழகா இருந்தா மட்டும் பத்தாது, கோழையா இருக்கான் பாத்தியா? நீ என் துணையா இருப்பியா மீனா? இல்ல பாவு, உன் மேல நான் கோவமா இருக்கேன். ஷேர்கான் உன்னை பின்தொடர்ந்து தான் இங்க வந்திருக்கான். நம்ம எல்லாருமே ஆபத்துல இருக்கோம். முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை பத்தி யோசிக்கிறேன். கவலைப்படாத பாவோ, ஷேர்கானை நாம இங்க இருந்து விரட்டிடலாம். அடிப்பட்ட மயில் மாதிரி நடிச்சா அவன் நம்பிடுவான். பரவாயில்ல, ஆனா இன்னும் நல்லா கத்து. நீ எங்க இருக்க மயிலே? எங்க இருக்கன்னு மரியாதையா சொல்லிடு. இப்ப நம்ம என்ன பண்றது மோக்லி? கொஞ்சம் பொறுமையா இரு, நான் யோசிக்கிறேன். ஐடியா. இத பாரு பாவோ, உன்னோட சிறகுகளை விரி. இங்க எங்கேயோ தான் அந்த மயில் இருக்கணும்னு எனக்கு நிச்சயமா தெரியும். திரும்பவும் உன்னை இங்க சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது கான். இந்த காடு என்ன எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். இந்த காடு உன்னை பாதுகாக்கணும் கனவு காண்றியா? என்ன காப்பாத்துங்க, இந்த காட்டின் புனித ஆத்மாக்களே. அச்சோ, எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க மேல இருக்கோம் பாவு.
ஷேர்கான் நிலைமை என்ன ஆச்சு? எங்க திட்டம் வெற்றி அடைஞ்சிடுச்சு. பாவம் இங்க இருந்து அவனை துரத்திட்டான். நிஜமாவா? நீதான் என் ஹீரோ. அப்படின்னா இதோட அர்த்தம்? ஆமா பாவு, நான் உன்னோட நண்பனா இருக்க விரும்புறேன். அப்படியா? மன்னிச்சிருங்க. ஓ பாவு. இப்ப வா தபாக்கி. நீங்க ரொம்ப அழுக்கா இருக்கீங்க. காட்டு பண்றீங்க மாதிரியே. ஆனா வாய் மட்டும் நீளுது. அந்த எறும்பு பார்க்க பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆமா, நேத்து கசல் பார்க்க பெருசா இருந்தது. அதுக்கு முன்னாடி காட்டெருமை பெருசா இருந்தது. இப்படியே ஒவ்வொரு நாளும் காரணத்தை சொல்லிட்டு இருக்க. எனக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நீ என் மேல கோவமா இருக்க, அதான் இப்படி எல்லாம் பேசுற. நான் கோவமா இல்ல, பசிக்கும் கோவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ரொம்ப பசியா இருக்கேன். உனக்கு பசிக்குதுங்கிறதெல்லாம் சரிதான். உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் சொல்லு. உங்ககிட்ட ஏதாவது நல்ல யோசனையா இருந்தா சொல்லு. மோக்லி, மோக்லி, அந்த பொடி பையன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. சூரிய மறையிற வரைக்கும் உனக்கு நேரம் தர. அதுக்குள்ள அவனை இங்க கூட்டிட்டு வா போ. எனக்கும் இந்த மாதிரி செய்ய ஆசையா இருக்கு. உனக்கு ஓவியம் வரைய ஆசையா இருக்கா? ஓ, இதுக்கு பேர் தான் ஓவியமா? ஆமா, எனக்கும் இந்த மாதிரி தான் வரையணும். ஆனா மனுஷங்களையும் விலங்குகளையும் வரைய ஆசை இல்ல. பல வகையில இருக்கிற பட்டாம்பூச்சியை வரையணும்னு ஆசையா இருக்கு. அதை எப்படி வரையணும்? அது எனக்கும் தெரியாதே. ஏய், எங்க போற? அதுக்கு இந்த பூக்களை பயன்படுத்தலாமா? இத பாத்தியா? ரோஸ், இதோ நீலம், இது பச்சை, அப்புறம் இது சிகப்பு. எல்லாமே ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் இப்ப வண்ணப்பொடி மாதிரி இருக்கு. இது என்னன்னு சொல்லு. நீலக்கோடு. இல்ல, இது ஒரு மந்திர பாம்பு. இது நான் இன்னும் முழுசா வரையல. இது வெறும் சோதனை தான். வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் பலு. முதல்ல இதெல்லாம் வைக்க நமக்கு ஒரு பொருள் தேவை. மோக்லி, ஓ, எப்படி இருக்க டாசி? சரி, நீ வா பல்லு. நமக்கு நிறைய வேலை இருக்கு. நதிக்கரைக்கு போலாம். மோக்லி, நான் சொல்றத கேளு. ஷேர்கான் பசியோட இருக்க. அவன் தபாக்கி இல்ல மோக்லி எல்லாம் எருமமான சாப்பிட போறானா. அவன் ரொம்ப கோவமா இருந்தான். ஓ, அப்படியா சொல்ற? அவன் ரொம்ப வேகமா பண்றீங்க மாதிரி துரத்திட்டு போனான். மன்னிச்சுக்க டாசி, எங்களுக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. உன் கதையெல்லாம் நான் அப்புறம் கேக்குறேன். ஆனா இது முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேலைக்கு இல்லாமலே இருக்கலாம்னு தோணுது. சரி, நீங்க என்ன பண்றீங்க? இது ஒரு ரகசியம். உன்னை பார்க்க தமாஷா இருக்கு. நீ இப்போ உன்னோட முகத்தை கழுவணும் மௌகுலி. ஏன்? உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, அப்படி இல்ல. உன்னோட தோலோட நிறத்தை பச்சோந்தி மாதிரி உன்னால மாத்திக்க முடியுமா? முடியாது. உனக்கு இன்னும் புரியலையா? மோக்லிக்கு மந்திர சக்தி வந்திருக்கு. அவனோட சக்தியால அவன் இந்த காட்டுக்கே ராஜாவாக போறான். ஆனா
ஆனா நம்ம காட்டோட ராஜா ஷேர்கான் தானே? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் மாறிடும். ஓ, உனக்கு இது புரியலையா? நான் ஓவியம் வரைய போறேன். ஓவியமா? அப்படின்னா என்ன? மனுஷங்க பாறைகள்ல வரைஞ்சு வச்சிருக்கிற மாதிரி மௌக்லி இந்த காட்டு விலங்குகளை வரைய போறான். நம்மளையுமா? வந்துட்டியா? அந்த பொடி பையன் எங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. அவன் நதிக்கரையில இருக்கான். ஆனா ஒரு பிரச்சனை, அது என்னன்னா அவன் பதவியை பிடிங்கிட்டு அவன் ராஜாவாக போறானா. யாரு அவனா? அவன்கிட்ட வித்தியாசமான சக்தி இருக்கு. இந்த தேங்காய் ஓடு இல்ல, அதுல எதையோ உன்னை கலந்து வச்சிட்டு இருக்கான். அவன் தேவையில்லாம ஏதாவது விளையாடி இருப்பான். ஐயா, அது ஒன்றும் விளையாட்டு இல்லப்பா, ஏதோ வித்தியாசமா தான் இருக்கான். அவன் முகம் முழுக்க வண்ணங்களை தீட்டி இருக்கான். பார்த்தாலே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. நாம வேற உணவு தேடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இருக்காது. சீக்கிரமே அவனுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். அவனுக்குள்ள அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? தண்ணில நேரம் கரைஞ்சிடும்னா அப்போ மழையிலயும் கரைஞ்சிடும் இல்லையா? என் ஓவியம் என்னைக்கும் அழியக்கூடாது. இந்த நிறத்து கூட நாம ஒட்டுறா மாதிரி எதையாவது சேர்க்கணும். முட்டைகள், பசை, மெழுகு. நான் போய் தேனி மலையில இருந்து அதை எடுத்துட்டு வரேன். டார்சி, இந்த காட்டுல இருக்கிற என்னோட எல்லா நண்பர்களையும் இங்க வர சொல்றியா? ஆனா நான் உங்களை ஓவியமா வரைய போறத சொல்லாத. சரி சரி மோக்லி, நான் இப்பவே போறேன். இக்கி, நான் இப்ப நல்லா பயிற்சி பண்ணணும். நான் இப்ப என்னையே வரைய போறேன். அதுல ஏதாவது குறை இருந்தா யாருமே வருத்தப்பட மாட்டாங்க. ஆமா, நீங்க எல்லாரும் சீக்கிரமா நதிக்கரைக்கு போங்க. மோக்லி, ஓவியம் வரைய போறத யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஓவியனா? அப்படின்னா என்னன்னு புரியலையே. உன்னோட முகத்தை நீ பாறையில பார்க்க விரும்புறியா? அப்ப உடனே நதிக்கரைக்கு போ. நீ என்ன சொல்ற டார்சி? உன் இறகுகள், அழகு, கால்கள் எல்லாத்தையும் வண்ணங்களால மோக்லி பாறையில வரைய போறான். சீக்கிரமா போ, அவன் நதிக்கரையில தான் இருக்கான். நான் இதை எல்லார்கிட்டயும் சொல்லணும். மந்திரமோ தந்திரமோ, அந்த பொடி பையனால இந்த முறை என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நான் மட்டும்தான் ராஜாவா இருப்பேன். என்னோட இடத்தை யாராலையும் பிடிக்கவே முடியாது. இது பார்க்க உன்ன மாதிரியே இருக்கு. ஏன்னா அது நானே தான். மோக்லி, ஜாக்கிரதை, நீ ராஜாவாக போறேன்னு அவன் கோவத்துல வந்துட்டு இருக்கான். யார பத்தி சொல்ற டார்சி? பொடி பயலே, உனக்கு காட்டு ராஜாவோட பட்டம் வேணுமா? இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க ஷெர்கான். நான் உன்னையும் வரைகிறேன். ஏன்னா நீதான் அந்த காட்டுக்கே ராஜா இல்லையா? மௌக்லி, உனக்கு ஒன்னும் ஆகலையே. நான் என்னோட ஓவியத்தால அவனை குழப்பிட்டேன். இப்பயாவது நான் புத்திசாலின்னு ஒத்துக்கிறியா? உன்ன மாதிரி என்னால நிறைய வண்ணங்களை பார்க்க முடியாது மௌக்லி. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ என்னை விட ரொம்ப புத்திசாலி. நீ யார வரைய போற மோக்லி? நான் இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் பெருசா ஒரு ஓவியமா வரைய போறேன். முதல்ல அதுக்கு நான் உன்னதான் வரைய போறேன். நான் தான் முதல்ல. ஏன்னா என்ன இறகுகள் பெருசு. மோக்லி, முதல்ல நீ வரையறது அழகாவும் சுலபமானதுமா இருக்கணும். அதாவது எங்கள மாதிரி. அவன் என்கிட்ட தான் சத்தியம் பண்ணிருக்கான். இப்படி வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வரைய போறேன். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. நம்ம நாளைக்கு காலையில ஆரம்பிக்கலாமா? உங்க எல்லாருக்கும் அருமையான படம் வேணும்னா கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும்.
நாளைக்கு காலையில எப்போ? அந்த மோகிலி உன்னை வரைஞ்சான்னா நீ எல்லாரையும் விட பெருசாத்தான் இருக்கணும். போதும், ஓ வாய மூடு. நீ எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி அவன் உன்னை வரையணும். போது, வாய மூடு. அதுக்கு ஒரே வழி அந்த மோகிலிய நாம கடத்தணும். மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லன்னா உன் உடம்புல எலும்பு கூட மிஞ்சாது. ஷேர்கானும் கிட்டக்க வந்துட்டான். பகீரா பாவம் வாழை மரத்துல குதிச்சு ஓடி வந்தான். மோக்லி எல்லைக்கு எல்லை தாண்டி அந்த ஷேர்கானை எப்படி தெரியுமா அலைய ஓட்டான்? அந்த ஷேர்கானுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்களால யோகிக்கவே முடியாது. அந்த மூளை இல்லாத புலி என்ன தெரியுமா பண்ணுச்சு? மரத்துல மோதி கீழே தான் விழுந்துச்சு. இப்பதான் புரியுது. இவ்வளவு நாளா இந்த காட்டுல ஏன் பொழுது போலன்னு இப்பதான் தெரியுது. நானும் உங்களை மாதிரி பெரிய சாகச வீரன் இல்லையா? புதையல்களை தேடி கண்டுபிடிக்கிறவன். உங்களை மாதிரியே ஒவ்வொரு வீரனுக்கும் அவனோட ஆயுதம் தான் முக்கியம். நண்பர்களே, பெருமையா என்னோட வீர ஆயுதத்தை காட்டுறேன். ஆமா ஆமா, அது ரொம்ப பயங்கரமான ஆயுதம் தான். பாவம், ரொம்ப பாவம். அவனையும் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறான். எவ்வளவு வேணாலும் சிரிங்க, எப்படி வேணாலும் சிரிங்க. ஆனா நான் உண்மையிலேயே பெரிய வீரங்கிறத நிரூபிக்க போறேன். இன்னைக்கு மதியானம் நான் புதையலை தேடி காட்டுக்குள்ள போக போறேன். அதுவும் தனியா. பாவுக்கும் கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அவன் தனியா போனானா ஆபத்துல மாட்டிக்குவான். நான் ரொம்ப தைரியசாலி. இவனுக்காவது தைரியமாவது தைரியசாலின்றான். போய் மாட்டிக்காம இருந்தா சரி. அவன் கண்டிப்பா பிரச்சனையில தான் மாட்டிக்க போறான். இவனை எப்படி தடுக்கிறது ஒண்ணுமே புரியல. மரியாதையா இங்க வந்துடு. பல்லு, எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. பாபு தனித்தனியா காட்டுக்குள்ள போய் வீரனா நடிக்க போறானா? மயில் தான் அவனுடைய முதல் எதிரியே. இப்ப நம்ம என்ன பண்றது? இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும். எங்களுடைய சாகசங்கள் பத்தி நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். அமைதியா இருங்க, என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இல்லனா ஏதாவது யோசனையை நீங்க சொல்லுங்க. ஒரு யோசனை. நாம இந்த மாம்பழத்தையே ஒரு புதையலா மாத்திட்டா என்னோட யோசனை எப்படி இருக்கு? பாவமும் புதையல் வேட்டையில இறங்கின மாதிரி இருக்கும். நாமளும் அவனை கண்காணிக்கலாம். உன்னோட யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அதுக்கு என்னோட மாம்பழம் தான் கிடைச்சதா? சரி, இதை எங்க ஒளிச்சு வைக்கலாம்? சூரியனுடைய ஒளியும் மலை உச்சி எங்க இருக்கும் அங்க கொண்டு போய் இதை ஒளிச்சு வைக்கலாம். சூரிய ஒளியும் மலை உச்சியும் இணையிற இடம் அதுன்னா அது பறவைகளுக்கு ஒரு ரகசிய வார்த்தை மாதிரி. அதுகளுக்கு சுலபமா புரியும். பழைய மரம்னா அதுங்க சரியா கண்டுபிடிச்சிடும். பாவம், ரொம்ப தூரம் அலைய வேண்டிய வேலையும் இருக்காது. அது இல்லாம வீரனும் நிரூபிச்சிருவான்ல. பாவு, நான் என்னோட வீர பயணத்துக்கு தயாராகிக்கிட்டு இருக்கேன். சூரியன் உச்சிக்கு வந்த உடனே நான் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவேன். அது சரி, அது எப்பப்பா? இப்பதான். அற்புதம் பாவு. அறுசுவையான மாம்பழத்தை தேடி நீ ஏன் புதையல் வேட்டைக்கு போக கூடாது? என்ன புதையலா? அதுவும் ஒரு பழத்தை தேடி போகணுமா? அந்த பழைய மாம்பழ கதை இருக்கே, அது தெரியாதா? அதான் கூகு மாம்பழம். அந்த மாம்பழம் சாப்பிட சாப்பிட காலியே ஆகாது. பாக்குறதுக்கு முழுசா இருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்டது. ஆமா, சூரியனோட ஒளி வீச்சும் மலையோட நிழலும் ஒன்னா சேர்ற அந்த இடத்துல தான் அந்த மாம்பழம் இருக்கு. ஓ, இது ரொம்ப பெரிய கடினமான சாகசம்னு எனக்கு புரியுது. இன்னும் கேட்டா எங்க அந்த புதையல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்லையே, நீ பாதி வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். நீங்கெல்லாம் எங்க வரீங்க? நான் ரொம்ப தைரியசாலி. தனியா தான் போவேன். என்ன நான் நிரூபிச்சு காட்டணும். வழி ரொம்ப மோசமானதா இருக்கலாம். ஆனா நான் எடுத்த காரியத்தை முடிச்சிட்டு தான் வருவேன். வரேன். அதுவும் நம்ம திட்டம் கெட்டு போயிடுச்சுன்னு தோணுது. சரி, அடுத்த திட்டம் என்னன்னு தான் பார்க்கலாம். அவனுக்கு தெரியாம அவனை பின்தொடர்ந்து போய் அவனை காப்பாத்தலாமே. தலைவா, தலைவா, ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மனுஷ பயலை பத்தி ஒரு திட்டம் இருக்கு, கேளுங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் சொல்லி தொலை. பல்லு அந்த பழத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும். அதை பாவும் மோகிலியும் தான் கண்டுபிடிக்க போறாங்க. நீங்க அங்க போனா அவங்கள வேட்டையாடிடலாம். சூரிய ஒளியும் மலை உச்சியும் ஒன்னா சேர்ற இடம் தான் அது. என்ன தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க? அந்த இடம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடம் நதி ஓரத்துல தான் இருக்கு. நான் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த பழத்தை எடுப்பேன்.
முள்ளு குத்துது. ரொம்ப நன்றி. ஆனா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கீங்களா? நான் நிரூபிக்கணும்னு சொன்னல. நாங்க எதுக்காக வந்தோம் அப்படின்னா பாவோ எப்படி களத்துல கலக்குறாருன்னு பார்க்க வந்தோம். அதுக்கு அனுமதி கிடைக்குமா? அனுமதி தரேன். வாங்க வாங்க, தூரமா நின்னு என் சாகசத்தை பாருங்க. போலாம். நாம குரங்குகள் வாழ்ற வழியா போகணும். இது ஒரு குறுக்கு வழி. சூரிய ஒளி அந்த மலைக்கு பின்பக்கத்துல தான் வீழும். அந்த மலை ரொம்ப உயரமானது. அந்த பழம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் வாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே தான் அந்த சூரிய ஒளி விழுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நல்லா உத்துப்பாரு. இங்க ஏதாவது பழமோ மலை உச்சியோ இருக்கா? பாலு ரொம்ப அறிவாளி. இது ஒரு விடுகதை. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு புதிர் இருக்கு. பாலு இங்க வந்திருக்கான். இந்த வழியாதான் அவன் எங்கேயோ போயிருக்கான். சிம்மாசனத்தை உடைச்சிங்க. இதுக்கு சரியான விலை கொடுக்கணும். அங்க என்ன பிரச்சனை? அதுவும் நான் இருக்கிற இடத்துல. இந்த தைரியமானவன் உங்களை காப்பாத்த வந்துட்டேன். ஆஹு, நாம இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இடத்துக்கு நீங்க எல்லாம் வரதுக்கான காரணம் என்ன? என்னோட சிம்மாசனத்தை உடைக்கிறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன்னு கேளு. நாங்க எதையும் உடைக்க வரல. நாங்க அந்த கூகு மாம்பழத்தை தேடி போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு அற்புதமான மாம்பழம். அந்த மாம்பழத்தை சாப்பிட சாப்பிட குறையவே குறையாது. காட்டுல இருக்கிற ரொம்ப பழமையான மரத்துக்கடியில அதை புதைச்சி வச்சிருக்காங்க. இது அந்த காலத்துல இருந்து சொல்லப்பட்ட கதை இல்லையா பாகி? இவங்க எல்லாரையும் இங்கே கட்டி போடு. நாங்களா? நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இனி அந்த மாம்பழம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னோட வீரம் தைரியம் என்னங்கிறத நீங்க பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அது எனக்கு சொந்தமான புதையல். அந்த மாம்பழம் ஒருவேளை அந்த மலை உச்சியில இருக்கலாம். இதோ அந்த மலை உச்சியும் சூரிய நிழலும் ஒன்னா சேருது. எல்லாத்தையும் உங்க மூக்க வச்சா கண்டுபிடிச்சிடுறீங்க. உனக்கு உன் உயிர் முக்கியம்னா இங்க இருந்து போயிடு. புதையல் எனக்கு தான். நான் தான் உண்மையான வீரன். என்ன அற்புதமான புதையல். இல்ல, நான் தான் அந்த அற்புதமான மாம்பழ புதையலை கண்டுபிடிச்சேன். யாரும் என் வீரத்தை தாண்டி போக முடியாது. ஷேர்கான் புதையல்னு பேசுறானே, அது வேற யாரும் இல்ல, நான். ஓடி போயிடு ஷேர்கான். நான் தான் வீரன் பாவோ. என்னோட வீரத்தை பத்தி நீ இதுவரையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டே ஷேர்கான். உன்னால முடிஞ்சா என்ன தாண்டி போய் எடுத்துட்டு பாப்போம். இதோ இந்த பக்கம். என்ன முடிஞ்சா புடி பார்க்கலாம். இந்த ஒரு தருணத்துக்காக தான் நாள் முழுக்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது அதிசய மாம்பழம் இல்லையே. அப்படின்னா நீங்க சொன்ன கூகு மாம்பழம் இது கிடையாதா? நீ தனியா புதையல் வேட்டைக்கு போகணும்னு ஆசைப்பட்டல, அதனால நாங்க இந்த திட்டம் போடலாம்னு முடிவு பண்ணோம். உன்னை கண்காணிக்க தான் நாங்க பொய்யே சொன்னோம். ஏற்கனவே நீ குழப்பவாதியா தான் எங்களுக்கு பயமா இருந்துச்சு. ஆனா கடைசியில நீ தான் வந்து எங்களை காப்பாத்தின. உனக்கு ரொம்ப நன்றி. ஆமா, நான் கொஞ்சம் தைரியமானவன் தான்.
ஆனா கொஞ்சம் துடுக்குத்தனமானவன். நீங்க இல்லாம என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோட வீரம் என்னங்கிறத அதுக்கு காட்டினேன். அதோட ஷேர்கான் கூட மோதினேன். அந்த நேரத்துல தான் மோகிலி பல்லுவை விடுவிச்சான். அதுக்கப்புறம் தான் டிஷும் 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 அந்த குண்டு புலி ஷேர்கான் இருக்கே ஒரே அடியில முள்புதர்ல போய் விழுந்துட்டான். நீ ரொம்ப வீரமானவன். நீ தான் என்னுடைய கதாநாயகன். கண்டிப்பா நாளைக்கு நான் வேறொரு சாகசத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பேன். நீங்களும் என் கூட வருவீங்கல்ல? எனது மறுபடியுமா? இது ரொம்ப சரியா இருக்கும். இது போதும், ரொம்ப நன்றி. ஃபூலா ஆஹா, இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஏய் ஃபூலா, நீ ரொம்ப அற்புதமா பண்ண. ஒரு மயிலால இவ்ளோ தூரம் பறக்க முடியுமா என்ன? ஆமா கண்டிப்பா. மத்த மயிலால முடியுமான்னு தெரியல, ஆனா என்னால அவ்வளவு உயரம் பறக்க முடியும். நிஜமாவா? நிஜமாவே இது பெரிய விஷயம்தான். இப்படிதான் ஒரு கம்பீரமான மயில் இருக்கும்ன்றத நீ நல்லா தெரிஞ்சுக்க. நான் தான் சொல்றேன்ல, ஃபூலா அந்த கழுகை விட ரொம்ப உயரமா பறந்தா. அந்த கழுகாலேயே இவ உயரத்துக்கு பறக்க முடியல. அதத்தான் நானும் சொல்றேன். சந்திரனையே தொடுற அளவுக்கு இவன் அவ்வளவு உயரமா பறந்தான் பாருங்க. எந்த அளவுக்கு அவன் வானத்துல வித்த காட்டுறானா அங்க இருந்த மேகங்கள்லாம் கலைஞ்சு போச்சு. நிஜமாவே அது பெரிய விஷயம்தான். நான் அதை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே உன்னால ஒரு கழுகோட உயரமா பறக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். வானத்துல நீ எப்படி வித்த காட்டினேன்னு சொல்லு. அது என்னால மட்டும்தான் முடியும். உன்னால அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே முடியாது. ஒரு மயிலால கழுகு மாதிரி எப்படி பறக்க முடியும்? என்னதான் பண்ணாலும் 3 மீட்டருக்கு மேல பறக்க முடியாது. ஒன்னு சொல்லவா, ஆத்தி தென்னை மரத்துல மோதினதுனாலதான் அவனால அவ்வளவு உயரமா பறக்க முடிஞ்சது. மத்தபடி அவனால உயரமாலாம் பறக்க முடியாது. இந்த ஃபூலா ரொம்ப ரொம்ப பந்தா பண்ணிக்கிறானே. நம்ம மத்தவங்களுக்கு உண்மையை சொல்லி ஆகணும். பரவாயில்ல விடு பகீரா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவன் ரொம்ப பயந்துட்டான். அதனால கொஞ்ச நேரம் பெருமை அடிச்சிட்டு போனா போட்டோம். இப்ப வேணா அது பிரச்சனையா இருக்காது, ஆனா பிற்காலத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க ஃபுல்லாவன் நம்பலையா என்ன? எனக்கு என்னமோ அவன் சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஃபூலா வான வித்தைகள்ல எப்பவுமே கெட்டிக்காரன். இன்னொரு வாட்டி உயரமா பறந்து உன்னோட வித்தைகளை எங்களுக்காக காட்டக்கூடாதா? நல்ல யோசனைதா. ஃபூலா ஆரம்பி. ஆனா அது வந்து உன்னதான் முடியுமே, ரொம்ப சுலபமாச்சே. எவ்வளவு உயரமா பறக்க முடியுமோ பாரு. போன தடவை டைவ் அடிச்ச மாதிரி இந்த தடவையும் பண்ணு. சரி பண்ணிரலாமே. அடடா, இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலையே. மோகலி, உனக்கு என்னதான் பிரச்சனை? டபாக்கி கொஞ்சம் முதுக சொரிஞ்சு விட. ரொம்ப நன்றி டபாக்கி. கொஞ்ச நாளாவே இந்த கொசு ரொம்ப கடிக்குதா, அதனால அரிப்பு தாங்க முடியல. சரியா சொன்ன. 4 தடவை வானத்துல கர்ணம் போட்டேனே பாக்கலையா? ஆகா, நாங்க மிஸ் பண்ணிட்டோம். இன்னொரு தடவை செஞ்சு காட்டு. இல்ல, வாய்ப்பே இல்ல. எப்படி அவன் பண்ணி இருப்பான்? ஒருவேளை அவன் ஏமாத்திருப்பானோ? இதுக்கு எல்லாத்துக்கும் உங்க எல்லாருக்கும் தண்டனை இருக்கு. சரி சரி ஃபுல்லா இன்னொரு வாட்டி பண்ணி காட்டு. ஓ மன்னிச்சிருங்க. சும்மா என்னால பண்ண முடியுமா? நீங்க அப்பவே நான் பண்ணும்போது பாத்துருக்கணும். என்ன மோகிலி இது? இவன் இன்னும் திருந்தனா மாதிரியே தெரியலையே. தலைவா தலைவா, தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற பந்தா பாட்டிய உங்களுக்கு நான் காட்டினா நீங்க எனக்கு மிச்ச மீதியை போடுவீங்களா? என்ன சொல்றீங்க தலைவா? இங்க பாரு, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனா எல்லார்கிட்டயும் நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். எப்ப பாரு என்னாலேயே உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. என்ன பேசுற மோகிலி? எனக்கு எதுவும் புரியலையே. நான் தான் ரொம்ப நாளா பறக்கறேன்ல. நான் தான் வித்தை காட்டுறது எல்லாத்தையும் நீ பார்த்தல்ல. நீ பார்க்கலையா? மரத்து மேல போய் ஒளிஞ்சுக்க.
ஒரு நாள் நீ அனுபவிப்ப. உனக்கு என்ன ஆச்சு? வானத்துல நீதான் உயரமா பறப்பியே, ஏன் இப்ப பறக்கல? என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி மோக்லி. நீ சொன்னதெல்லாம் சரிதான். என்னால வானத்துல வித்தெல்லாம் காட்ட முடியாது. எல்லார்கிட்டயும் நான் போய் இப்ப உண்மையை சொல்லியே ஆகணும். முக்கியமான உண்மையை சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க கூப்பிட்டேன். ஏன் என்ன கூப்பிடல? அழைக்காததுக்கு காரணம் என்ன? சரி சரி போ, நான் உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன். இருந்தாலும் நான் உன்னை அழைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு போட்டிக்கு. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. ஃபூலா மலை உச்சியில இருந்து பெரிய வித்தையெல்லாம் காட்ட போறான். நல்லா பாருங்க. அவன் மட்டும் அப்படி பண்ணி காட்டலடா, அதுக்கப்புறம் மதியான விருந்து எனக்கு அவன்தான். இகி, எனக்கு உன்னோட உதவி தேவை. அதெல்லாம் சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்க? மலை உச்சியில இருந்து பறக்குறியா இல்ல எனக்கு சாப்பாடு ஆயிடுறியா? ஒரு அப்பாவி மயில போய் சாப்பிட பாக்குறியே, நீ எல்லாம் பலசாலியா ஷேர்கான்? என்னது, அவனை சாப்பிடக்கூடாதா? அப்படி நான் ஒன்ன சாப்பிடலாமா? என்ன சொல்ற மோக்லி? ஷேர்கான் இங்க இருக்கிறதுனால உனக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால உன் வேலையை பார்த்துட்டு போறது உனக்கு நல்லது. இவங்க என்ன பண்ண போறாங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு. மயில் கிட்ட இருந்து திசை திருப்பத்தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தாக்க தலைவா இந்த வாட்டி தப்பிச்சிட்டல. கண்டிப்பா இதுக்கான தண்டனை உனக்கு இருக்கு மோக்லி. இத உடனே பார்க்காம நீ என்ன பின்தொடர்ந்து வந்தீனா உனக்கு தான் பாதிப்பு ஏற்படும். இவன் சரியா தான் சொல்றான். முள்ளம்பன்றியோட முள்ளு குத்திச்சுனா எரிச்சல் ஏற்படும். அதனால உடனே வைத்தியம் பார்த்துடு. இல்லன்னா கை கால வெட்ட வேண்டி வரலாம். எதுக்கு நீ காத்துக்கிட்டு இருக்க? வயசான கரடியே, எனக்கு வைத்தியம் பார்க்கலாம்ல நீ? எனக்கு வைத்தியம் பார்த்த உடனே நீ நானும் மலை உச்சியில சந்திக்க போறோம். உனக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தாச்சு, வேற வழியே கிடையாது. நீ இதை கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஷேர்கான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு நீ கண்டிப்பா பறக்கணும். ஆனா எனக்கு பறக்க தெரியாதே. உனக்கு பறக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க ஒரு ஆள் இங்க வந்திருக்காரு. இது குணமாகணும்னா நீ கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கணும். எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? சரி சரி, இங்கிருந்து கிளம்பு. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நான் இவ்வளவு உயரமா பறந்ததே கிடையாது. இங்க பாரு, இப்படிதான் நீ உன்னோட ரெக்கைய விரிச்சு இந்த மாதிரி தான் நீ பறக்கணும். உடம்புல அப்படியே ரத்தம் சர்றன்னு ஏறுது. இது அற்புதமா இருக்கு. அற்புதம் ஃபூலா. இப்ப உதவி இல்லாம நீ தனியா முயற்சி பண்ணு. மோக்லி, ஃபூலா ஷேர்கான் கூட பேசி பேசி அவனங்க தடுத்து நிறுத்திட்டேன். ஃபூலா கூட போட்டி போட மலை உச்சியில காத்துக்கிட்டு இருக்கான். உன்னால முடியும் ஃபியூலா, முயற்சி பண்ணி பாரு. உன்னால நிச்சயம் முடியும். உன்னால முடியும். மோக்லி எங்க போனான்னு தெரியலையே. சரி, நான் அவனை அப்புறமா பாத்துக்கிறேன். சரி சரி, பறந்து காட்டு, இல்ல உன்னை சாப்பிட்டுடுவேன். என்ன காப்பாத்துங்க, நான் முழுக போறேன். ஆஹா, மோக்லி முழுக போறான். இது ரொம்ப நல்ல நாளா இருக்க போகுது. கவலைப்படாத, மோக்லி கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஃபூலா, என்ன மேல இழு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு நான் தேவையே இல்ல. பாத்தீங்களா, அவன் நிஜமாவே மூழ்கல தலைவா. சரி சரி, மிச்ச மீதி தரேன்னு சொல்லிருக்கீங்க, மறந்துடாதீங்க. ஃபூலா, அச்சச்சோ மோக்லி. ரொம்ப நல்லது. இப்போ நான் உன்னை சாப்பிட்டே ஆகணும். பிரமாதம், அப்படிதான் ஃபூலா. ஷேர்கான் ரொம்ப சரியா சொன்னா. இது ரொம்ப அருமையான ஒரு நாள் தான். மோக்லி, கொஞ்சம் அங்க பாரு. என்ன பத்தி கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு உதவி பண்ணட்டும் பாக்கி. அதான் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க தலைவா. சரி, என் பல்ல வச்சு உங்களை இழுக்க முடியுமான்னு பாக்குறேன். என்னோட அந்த காலை பிடிச்சு இழுக்காத, அதுல தானே முள்ளம்பன்றி குத்துச்சு.
டபாக்கி, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது உண்மை கிடையாதுன்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். ஒன்னு ஏத்தி விட்டது நாங்க தானே. இதெல்லாம் நாங்க பண்ண தப்புதான். ஒன்னு நாங்க நம்பி இருக்கவே கூடாது. ஆமா ஆமா, மன்னிச்சிரு ஃபியூலா. அது சரி, ஃபூலா ஒரு கழுகு மாதிரி பறக்கல அப்படின்னாலும் அவன் பறக்கிற விதம் ரொம்ப அற்புதமா தானே இருக்கு. யாரெல்லாம் இதை ஏத்துக்கிறீங்க? அமைதி அமைதி. அலியா கிளம்பி இருப்பா, இங்க சீக்கிரம் வந்துடுவா. எப்ப பாரு லேட்டா வருதே இவ வேலை. எப்ப பார்த்தாலும் நாம இவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். இவளை விட்டுட்டு போறதா நல்லதுன்னு எனக்கு படுது. ஆமா, போதும் போதும்னு ஆயிடுச்சு. இனிமே அவளை பாத்துக்கிறது தான் நல்லது. போதும், நம்ம கிளம்பலாம். இல்ல இல்ல, இரு இரு. தாக்க போறேன். சரி, இப்போ புதுவிதமான ஒரு பயிற்சியை பண்ண போறோம். உங்க ரெண்டு பேருக்கு ஒண்ணு ஆகலல்ல. உன் கூட்டத்தோட நீ இந்நேரத்துக்கு கிளம்பி இருக்கணும்ல. நான் தவற விட்டுட்டேன். நான் லேட்டா போனேன், அதனால எங்க கூட்டம் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. எனக்குன்னு யாருமே இல்ல. நான் சந்தோஷமா இருக்கவே மாட்டேன். நீல வானமே பாபாய். நீயே தனியா பறந்து போயிருக்கலாம்ல. நீதான் வருஷா வருஷம் போறிய, உனக்கு வழி தெரியும்ல. இல்ல, முடியாது. இந்த பயணம் ரொம்ப நீளமானது, ரொம்ப ஆபத்தானது. என்னால தனியா பறக்க முடியாது. மதிப்புக்குரிய எந்த கொக்கும் இந்த மாதிரி தனியா பறந்து போகாது. இது ஒண்ணு அவ்வளவு மோசம் இல்லையே. சரி, அப்படின்னா நீ அடுத்த கூட்டத்தோட போய்க்கோ. போச்சு போச்சு போச்சு. அது வரைக்கும் தனியா நான் என்ன பண்ண போறேன்? அதுவும் இல்லாம இந்த காட்டுல என்ன பண்ண போறேன்? சரி சரி, அழாத, நாங்க பாத்துக்கிறோம். ஓ சாரி. பகீராவும் நானும் சேர்ந்து உனக்கு ஏத்த இடத்த கண்டுபிடிச்சு தரோம். அந்த கொக்கெல்லாம் திரும்பி வர வரைக்கும் நாங்க உன் கூட தங்கியிருப்போம். அப்படின்னா நீ தனியா இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. காட்டோட எல்லா ரகசியத்தையும் நான் உனக்கு காமிக்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பகீரா சொல்ற? சரி சரி. பாரு. இது எப்படி இருக்கு? தேவையில்லாம நம்ம நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம பயிற்சி ஆரம்பிக்கலாமே. இத பாரு. அற்புதம். நிஜமாவா? இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க நிறைய புழு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பெரிய பெரிய விதைகள்லாம் இருக்கு. ஓடும்போது ஜாக்கிரதையா ஓடு. என்ன வாசம், சூப்பரா இருக்கு. அந்த பூக்களை முகர்ந்து பார்க்காதன்னு இப்பதானே உன்கிட்ட சொல்ல வந்தேன். அதுக்குள்ள முகர்ந்துட்ட. இதனால உனக்கு பயங்கரமான கனவெல்லாம் வரும். மோக்லி, நீ கவலைப்படாத. எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு நாள் எனக்கு ஏத்த ஆள் வருவான். என்ன புரிஞ்சுப்பான். பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். ஆஹா, இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கே. ஓ செல்லம். நான் தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனா, இல்ல இது உண்மையாவே உள்ள போய் சின்ன பறவையா மாறிடுச்சா? குழப்பமா இருக்கு. யாரு இந்த அற்புதமான மிருகம்? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காரே. மோக்லி, நீ இல்லையா பாத்துக்கோ, நான் இவனை பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. என் கூடவே வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா?
என்ன பார்த்து பயப்படாத பெரிய பூனை. என் பேரு அலியோனா, நான் ஒரு கொக்கு. நீ இந்த ராஜகுமாரிக்காக தானே காத்துக்கிட்டு இருந்த. நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி பூனைக்குட்டி இல்ல. உன்னோட முடி எவ்வளவு மெத்து மெத்துன்னு இருக்கு. நீ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கியே. உன்கிட்ட இருந்து நல்ல வாசம் வேற வருது. நீ தான் எனக்கு ஏத்த ஜோடி. நீ பண்றதெல்லாம் சரியே இல்ல. கவலைப்படாத பூனைக்குட்டி, இதோ வந்துடுறேன். சீக்கிரமாவே வந்துடுறேன். பாலு, முகரக்கூடாத பூவை அலியானா முகர்ந்துட்டா. அதனால இவ ஷேர்கான விரும்ப ஆரம்பிச்சிட்டா. யாரு? ஷேர்கான். ஓ, அதுதான் என்னோட பிஸ்கெட்டோட பேரா? இவ்ளோ நாளா நான் இந்த மாதிரி ஒரு ஜோடி கிடைக்கணும் தான் கனவு கண்டேன். என்னுடைய கூட்டம் திரும்பி வர வரைக்கும் அவன் காத்து கிடக்கட்டும். நான் இப்பவே அவனை தேடி போய் கண்டுபிடிக்கணும். எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா, போச்சு. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இல்லன்னா ஆபத்து. அலியோனா என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டா. அது எப்படி ஒரு கொக்கால புலிய காதலிக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கே. நீங்க மோசமான ஆளுன்னு அவளுக்கு தெரியாதா? வாய மூடு. இந்த கொக்க வச்சுக்கிட்டு நான் பிளான் பண்ணி அந்த மோக்லியை நான் பிடிக்க போறேன். அந்த கொக்கு இங்க வரேன்னு என்கிட்ட சொல்லி இருக்கு. அவளை தனியா விட மோக்லி விரும்ப மாட்டான். நான் ஒரு மருந்த தயாரிச்சிருக்கேன். இவ போற வேகத்தை பார்த்தா ஷேர்கான கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். என்னுடைய பெரிய பூனைக்குட்டி, என்னை விட்டுட்டு எங்க போன நீ? சீக்கிரம் வா, நானும் நீயும் கொண்டாடணும். மோக்லி இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பான். நான் உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போய் அவன் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க ஹாலியானா கூட கொஞ்சம் அன்பா பேசுங்க. அவ பாட்டு பாடுற மாதிரி நீங்க ஏன் பாட்டு பாடக்கூடாது? சும்மா முயற்சி பண்ணி பாருங்க. அடடே, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. என்ன நம்புங்க தலைவா, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை விட எனக்கு அனுபவம் அதிகம். என்னோட அன்பான கொக்கே, உன்னை மறுபடி பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். நாம 2 பேரும் ஏதாவது சாப்பிடலாமா? அடடா, முதல்ல அலியானா குகைக்குள்ள போனா, இப்ப பின்னாடி ஷேர்கானும் போறான். பலு, ஷேர்கானை எப்படியா டைவர்ட் பண்ணு. நானும் மோக்லியும் போய் இலியானாவை இங்க கூட்டிட்டு வந்துடுறோம். ஓஹோ, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம் என் அருமையான நண்பா. தலைவா, நான் சொன்ன மாதிரியே அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க. நான் இப்ப வந்துடுறேன். என்னோட செல்ல கொக்கே, இங்கேயே இரு. பல்லு என்னமா நடிக்கிறான் பாத்தீங்களா? அப்படின்னா அந்த மோக்லி இங்கதான் எங்கேயோ இருக்கான். நான் சொன்ன உடனே நீ அவனை பின்தொடர்ந்து போற. நான் குகைக்குள்ள போயிடுறேன், நீ அவனை துரத்திக்கிட்டு போ. என்ன, நான் தனியா போகணுமா? ஏன் போயேன், உனக்கு என்ன பயமா இருக்கா? உடனே போ. ஏய் அலியானா, கொஞ்சம் இத குடியே. தேவையில்லை, எனக்கு தாகமே இல்ல. உங்க எல்லாரையும் யார் என்ன வந்து இங்க பார்க்க சொன்னது? போங்க இங்க இருந்து, போங்க. இல்ல, இது ஏன் தப்பு இல்ல. இது என்னோட யோசனையே இல்ல. ஆஹா, மோக்லி. சரி, முதல்ல இங்க இருந்து போயிடு. ஆனா உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்க இத குடிக்க சொல்றோம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னோட பிளான் வேலை செஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு நீ கிடைக்க போற மோக்லி. வா பூனைக்குட்டி, உனக்காக நான் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்க. நீ ஏதாவது சொல்ல நினைச்சா கடைசியா ஏதாவது சொல்லு மோக்லி. பாத்து இவங்க உன்னை கண்டிப்பா அடிச்சிருவாங்க. ஏய், போ, இங்க இருந்து போ. நான் போன்னு சொல்றேன், போ. இப்ப மாட்டிக்கிட்டியா நல்லா? நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க, கியூட்டா இருக்க. ரொம்ப அற்புதம் தலைவா. அது சரி, இந்த அற்புதமான மிருகம் யாரு? தலைவா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நீதான் எனக்கு சரியான ஜோடின்னு நினைக்கிறேன். நான் உனக்கு ஏத்த ஜோடி இல்லையா? இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. ஷேர்கானுக்கும் ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிட்டான். ரொம்ப ரொம்ப நன்றி என்ன காப்பாத்துனதுக்கு. அலியானா, நல்ல வேலை நீ இங்க தான் இருக்கியா? எங்க போனியோ ஏதோன்னு ரொம்ப கவலையாக இருந்தது. எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, அதுவும் எனக்காக. என்னால இந்த கோக்குகளை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடிஞ்சதே இல்ல. அப்படிதான் அப்படிதான். இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். இது குரங்குகளுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி. இங்க நீ வரக்கூடாது. என்ன, நானும் ஒரு குரங்கு தான். ஆமா ஆமா, நான் ஒரு யானை, மரம் ஏறுற யானை. வேற எங்கேயாவது போய் டான்ஸ் ஆடு போ. என்ன நம்புங்க, நான் உண்மையான குரங்கு தான். டாடா, போயிட்டு வா. நீ இதை வாசிக்கும் போது நான் இங்க இருக்கலாமா? கண்டிப்பா, ஏன் இருக்க கூடாது? எனக்கு குரங்கு கூட்டம் அவங்க பார்ட்டி கொண்டாடும் போது நான் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இவ்வளவு நல்லா வாசிப்பேன்னு எனக்கு தெரியாது. அது என் ரத்தத்திலேயே ஊர்னதுப்பா. நான் ரொம்ப நல்லா வாசிப்பேன். நீ கூட நல்லா தானே பாடுவ. நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற, நானும் நல்லா பாடுவேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல ஏன் ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணக்கூடாது? நீ சொல்றது நல்ல யோசனை தான். ஆனா இசை நிகழ்ச்சிக்கு நாம 2 பேர் மட்டும் போதாதே. ஹலோ மோக்லி, ஹலோ விக்கி. அவனும் சூப்பரா பண்றான்ல. ஆமா ஆமா, நல்லா தான் பண்றான். ஆனா அவன் ஷேர்கானோட நண்பன், அதை மறந்துடாத. அதனால என்ன, நிகழ்ச்சிக்காக தானே கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் அவன் போக்குல அவன் போகட்டும். ஹலோ டபாக்கி, எங்க கூட சேர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உன்ன மாதிரி திறமைசாலி ஆளுங்களை தேடிட்டு இருக்கோம். நீ ஷேர்கானோட ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் ஏமாத்தலாம் கூடாது. அவர் ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்ல, நான் அவர்கிட்ட வேலை செய்யறாமலும் தான். ஆனா எனக்கு இந்த இசை தான் முதல்ல. அப்படின்னா உடனே வா, நம்ம இசையமைக்கலாம். உன்னோட பிளான் தான் என்ன? பிளான்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அவங்களோட இசையமைக்க போறேன், அவ்வளவுதான். ஏய், நீ ஜோக் அடிக்கிறன்னு நினைக்கிறேன். ஷேர்கானுக்கு மட்டும் நீ மோக்லியோட ஃப்ரெண்டானன்றது தெரிஞ்சது, அவ்வளவுதான் உன்னோட நிலைமை. அவருக்கு இத பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா நான் சொல்லிடுவேன் அவர்கிட்ட. வேணாம் சொல்லிடாத. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண பாக்குறேன், சரியா? அப்படியா, ஆகட்டும். எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தலாம். நாம ஏன் தண்ணிக்குள்ள நின்னு பயிற்சி செய்யக்கூடாது? அது நல்லா இருக்கும்ல. நல்ல யோசனை தான். எங்க? அந்த சில்லுன்னு இருக்கிற குகைக்கும் சாதாரணமா இருக்கிற குகைக்கும் நடுவுல. ஷேர்கான் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல தானே? ஆமா ஆமா, அது ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்லையே. சத்தம் போடாம வாசிக்கணும்னு ஆசைப்பட்டா அங்க போனாதான் சரியா இருக்கும். எனக்கு என்னவோ நீ சொல்றது கூட சரியா தான் படுது. ஆனா அதை விட ஒரு நல்ல இடம் எனக்கும் தெரியும், வாங்க. பயிற்சி எடுக்கிறதுக்கு இது நல்ல இடமா தான் எனக்கு தெரியுது. கொஞ்சம் இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டாலே போதும். மோக்லியே எப்படியாவது பிடிக்க முயற்சி பண்ணு, காலத்தை கடத்தாத. இது சரியான நேரம் இல்லன்னு எனக்கு தோணுது. இப்பதான் கொஞ்சம் நட்பான மாதிரி இருக்கு. மோக்லியோட நட்பா? ஷேர்கான் மட்டும் இத கேட்கணும். தபாக்கிக்கு புது நண்பர்கள்லாம் கிடைச்சிருக்காங்க. இசையமைக்கிறதுக்காக அவன் போறான் நான் சொன்னேன்னு வெச்சுக்க. பாறையை தூக்குற அளவுக்கு உன்கிட்ட பலம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? யார் மேல தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க? இல்ல இல்ல, அப்பத்துல இருந்து என் இடுப்பு அடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப நீ இருக்கிறதுனால உனக்கும் பாட தெரியும்ல. நீயும் மோக்லியோட குழுவுல சேர்ந்துக்கிறியா? மோக்லி ஒரு குழுவை சேர்க்கறானா என்ன? தாராளமா, நாங்களும் சேர்ந்துக்கிறோம். சரி, எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணி பார்க்கலாமா? Snakes and bears are the same, they say, doing nothing but in the sun they lay. And despite their enormous ears, an elephant can hardly hear. But I tell you this, I don't agree. For dancing, all I need is me. No
We'll move our heads and tap our feet. Not only monkeys know how to party. They say only monkeys know how to swing. They've got rhythm in their blood, they're for music. They're the kings, the other animals aren't as good. But I tell you this, I don't agree. Because when we move, you and me, not only monkeys know how to party. We can laugh and sing so sweet. We'll move our heads and tap our feet. Not only monkeys know how to party. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. நம்மள தவிர வேற யாரோ நம்மள மாதிரி நடந்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதே. அது மட்டும் இல்ல, அவங்க திறமையானவங்களா தெரியுறாங்க. இல்ல அவங்க எல்லாம் சும்மா நடிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தான் ஒழுங்கா செய்யறதுக்கு வரும். எல்லாத்தையும் காப்பி அடிக்கிற மாதிரி நம்ம இசையை கூட எல்லாரும் காப்பி அடிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்ன? நல்லா இருந்தா தானே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். சரியா? நாங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். நாம போடுற மியூசிக் எப்படி, இந்த மனுஷ பைய போடுற மியூசிக் எப்படி இருக்கும்? ஆஹா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நாங்களாம் உங்களோட வாசிக்க மாட்டோம். பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆஹா, ரொம்ப அருமையா பாடின பாலா. இல்ல என்னாலாம் ஒன்ன மாதிரி பாட முடியாது. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் ஒரு தடவை பயிற்சி எடுக்கலாமே. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேல எங்களால பாட முடியாது. ஷேர்கான் என்னைக்குமே பொறுமையா இருந்ததே கிடையாது. அவர்கிட்ட நான் போய் நீ மனுஷ பையனோட இசையமைக்க போறேன்னு சொன்னேன்னு வெச்சுக்க, உன்னோட நிலைமை அவ்வளவுதான். புத்தி இல்லாம பேசாத. எனக்குன்னு தனியா ஒரு திட்டம் இருக்கு. நான் அதை பாத்துக்கிறேன். பாடலாம், ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம், குரங்குகளை விட மகிழ்ச்சியா இருப்போம். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நீ இப்ப மோகிலி கிட்ட போய் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு பாட்டு அமைச்சாச்சு, இன்னும் ஒரு பாட்டு இருந்தா நல்லா இருக்கும். எங்க பார்த்தாலும் உன்னோட பேச்சு தான் உனக்கு தெரியுமா? மலைக்கு அந்த பக்கம் வரைக்கும் உன்னோட பேச்சு தான். நீ என்னதான் சொல்ல வர? மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற பறவைங்க நீ பாடும்போது அது கேட்டுருச்சு. ஆனா நீ அதை கவனிக்கவே இல்ல. இத போய் நீ அங்க பாடுனன்னு வெச்சுக்கயேன், அவங்க உனக்காக விருந்தே கொடுப்பாங்க. கண்டிப்பா பண்ணலாம். சரி, நீ என்ன பத்தி நம்பலனா பரவாயில்ல. ஆனா உன்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குல்ல, அதையே நீ வேஸ்ட் பண்ற. சீக்கிரமே உன்னை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. நீ என்ன நினைக்கிற? என் கை போச்சுப்பா, என்னால முடியாது. இல்ல, என்னால முடியாதுன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வாழ்க்கையில எழுந்துடவே கூடாது. நானும் நீயும் ஒன்னாவே போலாமே. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்ற? இது ரொம்ப நல்ல வாய்ப்புன்னு எனக்கும் புரியுது. அதோட எனக்கும் பாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல நம்ம குழு சார்பா நான் போறேன், வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி, வா 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 போலாம் வா. உன்னை நான் தனியா போக விட்டுருவேனா மோகிலி? ஒரு நல்ல இசை கலைஞன் கண்டிப்பா உனக்கு வேணும். நீ வர வேணாம். நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க. நீ ரொம்ப சோர்வா இருக்க. சரிதான், ஆனா இத உருவாக்குனதே நான் தானே. அப்புறம் மோகிலி இதுக்கு கொஞ்சம் உதவுனா. நீ சரியாதான் சொல்ற ரிக்கி. எல்லா நல்ல பேரும் புகழும் எனக்கு மட்டும் கிடைக்க கூடாதுல. அதனால நீயே வா. அடடே பாவம், நல்லா வந்து மாட்டிக்கிச்சு. மலையோட அடிவாரத்துல அவனுக்காக காத்துக்கிட்டு. என்ன மனுஷக்குட்டி, எங்களோட பிராக்டிஸ் பண்றதுக்கு நீ வரியா? மத்த குரங்குங்களோட மட்டும்தான் வாசிப்பீங்கன்னு நினைச்சேன். மார்ஷா மட்டும்தான் அப்படி நினைச்சா, நாங்க அப்படி நினைக்கல. எங்களுக்கு வாசிக்கணும்னு ஆசை. இதுங்க மனச மாத்திக்கிட்டே இருக்குங்க, வாழைப்பழத்தை மாத்துற மாதிரி. அவங்க கூப்பிட்டா நாமெல்லாம் போய் தான் ஆகணுமா? அது மட்டும் இல்ல, இதுங்க இசையில கற்கால மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. கற்கால மனிதர்களா? பிரமாதம். பரவாயில்ல, முதல் தடவையா ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்க. உனக்கு இசைதான் முக்கியம் நான் நினைச்ச டொபாக்கி. நானும் அப்படித்தான் நினைச்சேன் மோகிலி. அது சரி மோக்லி, உன்னோட கடைசி கச்சேரிக்கு நீ தயாரா இருக்கியா? அப்படிதான் ரிக்கி, உன்னோட குச்சிகளை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றது காட்டு. மலையடிவாரத்துல நமக்காக காத்துட்டு இருக்கிற மக்களுக்காக நம்ம பயிற்சி எடுக்கணும். அட அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்லு போய் சொன்னா. எனக்கு அப்பவே தெரியும் இது ஒரு பொறின்னு. நான் அதனாலதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரிக்கி அந்த அளவுக்கு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. அப்படின்னா நம்மளோட இசை அந்த அளவுக்கு நல்லா இல்லன்றியா? நீங்க அற்புதமா வாசிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க உண்மையிலேயே பலசாலிங்க. அது மட்டும் இல்ல, மார்சா என்ன கேட்டா தெரியுமா? ஒரு பெரிய பார்ட்டிக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமான்னு கேட்டா.
Party time in the jungle. All good friends just having fun. Do-wop, do-wop, dop, do-wop. Play that music in the sun. Party time in the jungle. Get together and stamp your feet. Do-wop, do-wop, dop, do-wop. Dance forever and feel the beat. Hey-yo, all together. Hey-yo, all together. Hey-yo, all together. Happy all together. Hey-yo, all together. Hey-yo, all together. Hey-yo, all together. Happy all together. Happy all together. Party time in the jungle. உங்க jungle book, இது உங்க jungle book. Jungle book, இது உங்க jungle book. பல்லுவும் பகிராவும் மோகினி தோழர்களே, உங்க jungle book, இது உங்க jungle book. Jungle book, இது உங்க jungle